வெல்கம் டு அவர் சேனல். டிஆர்பில இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் குடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ்க்கு அசிஸ்டன்ட் புரொஃபசர் எக்ஸாம் எழுதிட்டு நீங்க வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஃபைனல் கீ குடுத்துருக்காங்க. ஏன்னா சில பேர் வந்து அப்ஜெக்ஷன் குடுத்துருப்பீங்க. அதற்கான ஃபைனல் கீயும் குடுத்துருக்காங்க. உங்களோட மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் தான் இது. நீங்க வெப்சைட்ல போயிட்டு உங்க மார்க்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். பிரஸ் நியூஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிளிக் ஹியர் டூ வியூ மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் வித் ஃபைனல் கீ. இது வந்து உங்களோட லாகின் ஐடி குடுத்து தான் போற மாரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்தது, நீங்க வந்து ஒரு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் எவ்வளோ வரும்னு பார்த்துருக்கீங்க. இல்லன்னா உங்களுக்கு ஸ்கோர் குறைஞ்சிருக்குன்னா, நீங்க ஃபைனல் கீ வச்சு செக் பண்ணிக்கலாம். ஆனா உங்களோட லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் குடுத்து தான் நீங்க வந்து செக் பண்ணிக்க முடியும். கிளிக் ஹியர் டூ வியூ மார்க் லிஸ்ட் ஆஃப் ஆல் கேண்டிடேட்ஸ். ஸோ இந்த கீழ இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, எல்லா ரிசல்ட்டுமே உங்களால பார்க்க முடியும். அதாவது நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். சப்ஜெக்ட் நேம் குடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பாருங்க, எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்திருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து கிளிக் பண்ணி உங்களோட மார்க்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். எல்லாரோட மார்க்ஸுமே வந்து இதில உங்களுக்கு டிஸ்ப்ளேல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பயோகெமிஸ்ட்ரி பார்க்கலாம். அங்க ஒரு கேப்ச்சா வரும். அங்க உங்களுக்கு என்ன கேப்ச்சா வருதோ அது ஜஸ்ட் என்ட்ரி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பாருங்க. ஸோ அங்க என்ன கேப்ச்சா வருதோ அத கரெக்ட்டா குடுத்துருங்க. வியூ பிடிஎஃப் குடுங்க. அதிலே பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட நேம் குடுத்துர்றாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஜெண்டர், கம்யூனிட்டி என்ன, பேப்பர் 1ல வந்து நீங்க எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, அதெல்லாமே கிளியரா குடுத்துருக்காங்க. அதுபோல பேப்பர் 1ல உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து என்ன அப்படின்னு பார்க்கணும். குவாலிஃபைனா குவாலிஃபைன்னு இருக்கும். ஒருவேளை நாட் குவாலிஃபைனா நாட் குவாலிஃபைன்னு இருக்கும். நாட் குவாலிஃபைட் இருந்தா அவங்களது வந்து எவாலுவேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நாட் எவாலுவேட்டட் அது போல வந்துரும். ஸோ இவங்கலாம் மார்க்ஸ் எடுத்திருக்கிறதுனால குவாலிஃபைட் குடுத்துருக்காங்க. பேப்பர் 2 மார்க்ஸ் எவ்வளோ, டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, லாஸ்ட்டா வந்து குவாலிஃபையிங் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கங்க. ஒருவேளை நீங்க பேப்பர் 1ல வந்து குவாலிஃபைட் ஆனாலும், சம்டைம்ஸ் வந்து அடுத்தது இன்னொரு கேட்டகரி இருக்கு இல்லையா? அதில நீங்க சப்போஸ் குவாலிஃபை ஆகலனாலும், உங்களுக்கு லாஸ்ட் குவாலிஃபையிங் ஸ்டேட்டஸ்ல நாட் எவாலுவேட்டட் இல்ல நாட் குவாலிஃபைட் அது போல வந்துரும். ஸோ இங்க எல்லாருக்குமே வந்து குவாலிஃபைடு இருக்கு. இங்க ஒரு சில பேருக்கு இங்க இருக்கு பாருங்க. நாட் குவாலிஃபைடு. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட்டு பார்ட் ஏல தமிழ்ல வந்து மார்க்ஸ் எடுத்திருக்கலாம். அடுத்த பார்ட்ல அவங்களோட மேஜர்ல வந்து மார்க்ஸ் கம்மியா இருக்கிறதுனால, கடைசியா பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, நாட் குவாலிஃபைன்னு வரும். ஒருவேளை தமிழ்லே கம்மியா இருந்தா, ஃபர்ஸ்ட்டே வந்து உங்களுக்கு நாட் குவாலிஃபைட் குடுத்துட்டு, நாட் எவாலுவேட்டட்ன்னு ஃபுல்லா ரிசல்ட் குடுத்துருவாங்க. ஸோ அது வந்து நீங்க கிளியரா செக் பண்ணிக்கணும். கம்யூனிட்டி வைஸ் நேம் எல்லாமே வந்து வெளிப்படையா குடுத்துருக்காங்க. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து மார்க்ஸ் தான் குடுத்துருக்காங்க. இன்னும் ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் குடுக்கல. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து வந்துரும். டிஆர்பி வெப்சைட் வந்து செக் பண்ணிட்டே இருங்க. இப்போ எவ்வளோ மார்க்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் உங்களோட சப்ஜெக்ட் கீழ போய் பார்த்துக்கங்க. எவ்வளோ பேர் ஓரளவுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இமிடியேட்டா உங்களுக்கு ரீச் ஆகும்.